எனக்கும் வயசாகுதுல்ல. ஏதோ இங்க இருக்க வேலையில பொறுமையா நான் 1 2 செஞ்சிட்டு இருக்கேன். ஐயோ, நான் சொன்னதை நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கம்மா. நான் அப்படி சொல்ல வரல. சொன்னீங்க இந்த ஸ்கூல்ல தான் சீக்கிரமா இழுத்து மூட போறாங்கல்ல, அப்புறம் என்ன எதுக்கு வேலையை விட்டு அனுப்புறீங்க? இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. என்னானாலும் கடைசி வரை இங்க இருந்து போக மாட்டேன். இங்க பாருங்க சார், எனக்கு இந்த ஸ்கூல் தான் எல்லாமே. அத பத்தி உங்களுக்கே தெரியும்ல. எனக்கு இந்த இடத்துல நிறைய நினைவுகள் இருக்கு. என்னால இங்க இருந்து போக முடியாது. நான் இங்க தனியா இருக்கிறதால நீங்க பயப்படுறீங்கன்னு தெரியுது. ஆனா கவலைப்படாதீங்க. இந்த இடத்தை விட்டு போய் நான் வேற எங்கேயாவது இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாள்லயே எனக்கு பைத்தியம் பிடிச்சிருங்க. சரிம்மா, நீ இங்கதான் இருக்கணும்னா நான் சொல்ற வேலைகள் எல்லாத்தையும் செய்யணும். இங்க என்ன வேலை இருக்கு நான் செய்யறதுக்கு? அதான் எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான்ல, என் தம்பி ஃபங்கு. அதுக்காக அவனை சும்மா வேலை வாங்கிட்டு இருக்காத. நான் போயிட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். நீங்க இங்க இருந்து போறதுதான் உங்களுக்கு நல்லது. சில விஷயங்களை சில சமயம் நாம விட்டுதான் ஆகணும். நீயே இங்க திரும்ப வரும்போது நான் எப்படிமா போக முடியும்? யார கேட்டு என் திங்ஸ தொட்ட? நான் உன்னோட அம்மாமா. உன்னோட திங்ஸ் தொடறதுக்கு நான் யார கேட்கணும்? என் பிரைவசியை நீ மதிக்கவே மாட்டேங்கிற. பிரைவசியா? நீ குழந்தையா இருந்தப்ப உன் டைப்பரை மாத்தனே, அப்ப எங்க போச்சு இந்த பிரைவசி? இப்பதான் நான் வளர்ந்துட்டேன்ல. நீ வளர்ந்துட்டேன்னா அப்புறம் எதுக்கு ஏன் கையெழுத்த கேக்குற? இது என்னன்னு தெரியுதா? உன் ஸ்கூல் டிசி. யோசிச்சுதான் பண்றியா? எக்ஸாம் வேற நெருங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? இதுல வேற கையெழுத்து போட சொல்றேன். ஏன் இப்படி பிடிவாத பிடிக்கிறேன்? நான் சொன்ன செய்ய மாட்டல. அப்ப போ. நில்லடி. நான் இன்னும் பேசி முடிக்கல. எங்க போறேன்? நில்லு. ஆமாப்பா, நான் ஸ்கூலுக்கு வெளியே புதுசா ஒரு ஸ்நாக் ஷாப் தொடங்கலான்னு இருக்கேன். நல்லா இருக்குல்ல? சாப்பாடு நல்லா இருந்த மாதிரி எனக்கு தெரியல. நான் அந்த லேடிய பத்தி சொன்னேன். அதான பார்த்தேன். நானும் அழகா தான் இருக்கேன். சரி சரி விடு. ஆனா என்ன கொஞ்சம்